வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ. செய்தி சொல்லட்டுமா? கடந்த சில நாட்களுக்கு முன்பு யுஜிசி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதன்படி தேசிய கல்விக் கொள்கையை எந்தெந்த மாநிலங்கள் ஏற்காதோ அந்தந்த மாநிலங்கள்ல பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் வழங்கக்கூடிய பட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுது. இந்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்ற இந்த மாநிலங்கள்ல கட்டாயத்தின் பேர்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க வைக்கிறதுக்கு நிர்பந்திக்கும் வகையில திணிக்கிற ஒரு அரசியல் நகர்வாதான் இந்த அறிவிப்பை பார்க்க முடியுது. பல விஷயங்கள்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க வைக்கிற மாதிரியான கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளை ஒன்றிய அரசு வெளியிட்ட போதும் பெரிதளவுல அது இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற மாநிலங்கள்ல எடுபடல. குறிப்பா தமிழகத்துல அது பெருசா எடுபடல. அப்படின்னும் போது மாணவர்களோட எதிர்காலத்தை குலைக்கும் விதமாக இந்த யுஜிசி அறிவிப்பு வெளியிட்டிருப்பது ஒன்றிய அரசுக்கு மாநில அரசு மீதான அந்த அதிகார போக்கை காட்டுது. இந்த நிலையில தமிழக அரசு இதற்கு தன்னுடைய கடும் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவிக்குது. அதன் ஒரு பகுதியாக நடப்பு சட்டமன்றத்துல இந்த யுஜிசியோட அறிவிப்புக்கு எதிரான ஒரு தீர்மானம் ஒருமனதாக பாஜக தவிர பிற எல்லா கட்சிகளோட ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. சரி, தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 1968லேயே முதலாக ஒரு தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் கல்வி நிலையை மேம்படுத்தவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் இந்த தேசிய கல்விக் கொள்கை முன்மொழியப்படுவதாக அப்போ சொல்லப்பட்டது. 1968ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை முதலாக முன்மொழிகிறாங்க. அதன் கருப்பொருளாக சொல்லப்பட்டது என்னன்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு இருக்கணும், மேலும் கலாச்சார பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துருவோட அந்த தேசிய கல்விக் கொள்கையை முன்மொழிஞ்சாங்க. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் கல்வியை ஒன்றிய அரசின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய ஒரு சீரான கல்வி முறையா எல்லாருக்குமானதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிடலோடு சில விஷயங்கள் நிறுவப்படுது. அதாவது இந்தியாவின் கல்வி முறையை நவீனமாக்கும் திட்டங்களோடு ஒன்றிய அரசு பல்கலைக்கழக கல்வி ஆணையம், இடைநிலை கல்வி ஆணையம், பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் கோத்தாரி ஆணையம், இந்த 4 ஆணையங்களையும் ஒன்றிய அரசு நிறுவுது. இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேருவின் தலைமையிலான அந்த அரசு அறிவியல் கொள்கை மீதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது. இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் போன்ற அரசியல் ரீதியான அந்த கல்வி நிலையங்களுக்கு தேவையான நிதி உதவி அரசால் வழங்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டுல ஒன்றிய அரசு NCERT அப்படிங்கிற ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குது. அதன் மூலமா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த கல்வி ரீதியான ஆலோசனைகளை வழங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாக அது நிறுவப்படுது. மேல் குறிப்பிட்ட இந்த 4 ஆணையங்கள்ல கோத்தாரி ஆணையம் இதன் பரிந்துரைகளின்படி ஆலோசனைகளின்படி தான் 1968ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தலைமையிலான அரசு முதலாக தேசிய கல்விக் கொள்கையை அறிவிக்குது. இந்த தேசிய கல்விக் கொள்கை முன்மொழிந்த விஷயங்கள் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் ஆணையின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்துவது, மேலும் ஆசிரியர்களுக்கான சிறந்த பயிற்சி மற்றும் தகுதிகளை உருவாக்குவதற்கான சமமான படிப்பு எல்லாரையும் சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்வழிவோட இந்த முதல் தேசிய கல்விக் கொள்கை அறிவிக்கப்படுது. இடைநிலை கல்வியில் செயல்படுத்த வேண்டிய ஆங்கில மொழி கல்வி, அந்தந்த பள்ளிகள் இடம்பெறும் மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ மொழிக்கான கல்வி மற்றும் ஹிந்தி மொழிக்கான கல்வி, இப்படி மும்மொழி கொள்கையை இந்த ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக முன்மொழியுது. இந்திய தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள அப்போதைக்கு சர்ச்சைகள் இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஹிந்தி மொழியை அதன் பயன்பாடும் கற்றலும் ஒரே சீராக ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட முன்மொழியப்பட்டது அந்த தேசிய கல்விக் கொள்கை. மேலும் சமஸ்கிருதத்தையும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டோடு ஒரு பகுதியாக பார்க்கப்பட்ட அந்த சமஸ்கிருத மொழியவும் ஊக்குவிக்கும் வகையில இந்த தேசிய கல்விக் கொள்கை முன்மொழியப்பட்டது. இது முதலாக அறிவிக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. அடுத்து 1986ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி தலைமையிலான ஒன்றிய அரசு புதிய ஒரு தேசிய கல்விக் கொள்கையை மீண்டும் அறிமுகப்படுத்துது. அதன் கருப்பொருளாக சொல்லப்பட்டது என்னன்னா, வேறுபாடுகளை அகற்றுதல், கல்வியின் வாய்ப்பை சமப்படுத்துதல் அப்படிங்கிற கருப்பொருளோட அந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்திய பெண்கள், பட்டியலினத்தவர்கள், பழங்குடியின மக்கள் இவர்களுக்கு சாதகமாக அமைவதாக அந்த தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது.
ஆக இப்படி ஒரு சமூக ஒருங்கிணைப்பை உருவாக்கணும்னா கல்வி உதவித்தொகையை விரிவுபடுத்துதல், வயது வந்தோருக்கான கல்வி, பட்டியலினத்தவர்களிலிருந்து அதிக அளவிலான ஆசிரியர்களை நியமனம் செய்வது, ஏழை குடும்பங்கள் தங்களது குழந்தைகளை கல்வியை நோக்கி பாடம் பயில்வதற்காக கட்டாயமா அனுப்பணும்னு ஊக்குவிக்கிறது, புதிய கல்வி நிறுவனங்களை உருவாக்குதல், இப்படியான விஷயங்களை கருவாக வைத்து அந்த தேசிய கல்விக் கொள்கை முன்மொழியப்பட்டது. மேலும் இதுல ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை மையமாக கொண்ட அணுகுமுறை அப்படிங்கறத பொறுத்து நாடு முழுவதும் ஆரம்ப பள்ளிகளை ஊக்குவிக்கும் விதமாக கரும்பலகை திட்டமும் அந்த டைம்ல கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக இந்த ராஜீவ்காந்தி தலைமையிலான ஒன்றிய அரசு முன்மொழிந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையை 1992ஆம் ஆண்டு அப்போதிருந்த பிரதம மந்திரி PV நரசிம்மராவ் தலைமையிலான அரசு மாற்றி அமைச்சது. அதன்படி நாட்டில் தொழில் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்களுக்கு அதுல சேருவதற்கு ஏதுவாக அகில இந்திய அளவுல ஒரு பொது தேர்வு நடத்த அரசு திட்டமிடுது. அந்த வகையில தான் JEE, AIEEE போன்ற அந்த நுழைவுத் தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்படுது. இதன் காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த பொது நுழைவுத் தேர்வுகள் மூலமாக மாணவர்கள் தேர்வாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இதன் மூலமாக அவர்களை படிக்க வைக்க பெற்றோர்களுக்கு நிதி சுமை குறையும் அப்படிங்கிற ஒரு காரணமா முன்வைக்கப்பட்டு இந்த அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த கல்விக் கொள்கையை செயல்படுத்த கண்காணிக்க 23 குழுக்கள் அமைக்கப்படுது. இந்த 23 குழுக்களோட வேலை என்னன்னா, கல்வியின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவது, தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது மற்றும் நிதி ஆதாரங்களை உரிய முறையில் செலவிடுவது. இதுதான் அந்த குழுக்களோட ஒரு பிரதான வேலையாக இருந்தது. இப்படி ஏற்கனவே பல கட்டங்கள்ல தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது முன்மொழியப்பட்டாலும் 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அந்த ஒன்றிய அரசு மீண்டும் ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை முன்மொழியுது. இதன் கருப்பொருளாக முன்வைக்கப்பட்டது என்னன்னா, அத்தியாவசிய கற்றல், விமர்சன சிந்தனையோடு மாணவர்களை உருவாக்குவது, அனுபவம் மற்றும் விவாத ரீதியான புரிதலோடு மாணவர்களுக்கு கல்வி அளிப்பது, பகுப்பாய்வு அடிப்படையிலான கல்வி கொடுப்பது மற்றும் பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களை குறைப்பது, இது போன்ற நோக்கங்களுடன் இந்த தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும்னு காரணமா சொல்லப்பட்டது. மேலும் குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சியின் அடிப்படையில அவர்களுக்கான அந்த கல்வி ஆண்டு அப்படிங்கிறது 10+2, அதாவது 10ஆம் வகுப்பு வரை, அப்புறம் 11, 12, 10+2 அப்படிங்கிற இருந்த அந்த நடைமுறையை மாற்றி 5+3+3+4 அப்படிங்கிற அமைப்புக்கு மாற்றப்படுது. அதாவது 5ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு, கூடவே கல்லூரி படிப்பு 3 வருஷம். இப்படி 5+3+3+4 இந்த முறைக்கு மாற்றப்படுது. இப்படியான புது வடிவமைப்புல இதற்கான இந்த கற்றல் முறை வகுக்கப்படுது. மேலும் பட்டப்படிப்பின் கடைசி ஆண்டுல ஆராய்ச்சி முறை சேர்க்கப்படுது. மேலும் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியேறும் போது அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த பட்டமோ அந்த சான்றிதழோ பெற்றுக்கொள்வதற்கான விருப்பம் அளிக்கப்படுது. இப்படி இந்திய கல்வி முறையில பலவாரியான இந்த மாற்றங்களை உருவாக்கும் பொருட்டு 2026க்குள்ள இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு வருது. ஆனா மாநில சுயாட்சியை விரும்பக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றிய அரசின் இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு முடிவை தீவிரமா எதிர்க்குது. இந்த ஒன்றிய அரசு முன்மொழிந்த இந்த தேசிய கல்விக் கொள்கையில மாணவர்களுக்கான அந்த பொது கல்வி அப்படிங்கிற ஒரு முறையே சிதைவுபடும். மேலும் குலக்கல்வி முறையை ஆதரிக்கும் விதமாக இந்த தேசிய கல்வி முறை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணங்களை முன்வைத்து தீவிரமா இதற்கான எதிர்ப்புகள் கிளம்புது. ஆனாலும் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு காரணத்தினால மாநில அரசுக்கு அதன் மீதான அந்த உரிமை கேள்விக்குறியாகவே இருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாதுன்னு எல்லா வகையிலும் எத்தனை அறிவிப்புகள் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அதை தமிழக அரசு மறுத்துக்கிட்டே தான் வருது. அதன் ஒரு பகுதியாதான் நடப்பு சட்டமன்றத்துல தமிழக அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் பட்டங்கள் செல்லும் அப்படிங்கிற அந்த UGCயோட அறிவிப்புக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுது. 2020ஆம் ஆண்டுல ஒன்றிய அரசு நாடு தழுவிய இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான அறிவிப்பை வெளியிடுது. இந்த நிலையில 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் அப்போது ஆட்சி அமைத்த திமுக அரசு மாநிலத்துக்குன்னே ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க போவதாக தன்னுடைய முதல் பட்ஜெட்ல அறிவிச்சது. அதாவது தமிழ்நாட்டின் வரலாற்று மரபு, தற்போதைய நிலைமை, எதிர்கால குறிக்கோளுக்கு ஏற்ப மாநிலத்துக்கென்றே பிரத்யேகமாக தனித்துவமான ஒரு புதிய கல்விக் கொள்கையை அமைப்பதற்காகவே ஒரு குழு உருவாக்கப்படும். இந்த குழுவில்
அனுபவமிக்க கல்வியாளர்களும் துறை வல்லுநர்களும் இருப்பாங்க அப்படின்னு அரசு அறிவிச்சது. அதிலிருந்து சரியா 8 மாதங்களுக்கு பிறகு 2022ல டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்த குழுவின் உறுப்பினர்களாக சவிதா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ஜவஹர் நேசன், தேசிய கணிதவியல் ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் கணித அறிவியல் பேராசிரியர் ராமானுஜம், மாநில திட்டக்குழு உறுப்பினர்களாக பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில், பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், மேலும் யூனிசெஃபின் முன்னாள் சிறப்பு கல்வி அலுவலர் அருணா ரத்னம், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், சதுரங்க சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த், இசைக்கலைஞர் TM கிருஷ்ணா, கல்வியாளர் துளசிதாஸ், கல்வியியல் எழுத்தாளர் மாடசாமி, நாகை மாவட்டம் கிச்சான்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரா பாலு மற்றும் அகரம் அறக்கட்டளையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ தாமோதரன், இப்படி மாணவர்களுக்கு தேவையான மாணவர்கள் மேம்படுத்தக்கூடிய எல்லா துறையிலிருந்தும் ஒரு வல்லுநர்கள் தங்களது ஆலோசனை வழங்கும்படி அந்த குழுவில் நியமிக்கப்பட்டாங்க. இப்படி இருக்க தமிழகத்தின் இந்த புதிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஜவஹர் நேசன் அப்படின்றவர் ஒன்றிய அரசால் ஏற்கனவே சொல்லப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை போலவே சில விஷயங்கள் இந்த மாநில அரசின் கல்விக் கொள்கையிலையும் இருப்பதாக குற்றம் சாட்டினாரு. ஆனா அப்படி எதுவும் இல்லைன்னு மற்ற வல்லுநர்கள் மறுக்கும் போது இவர் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறாரு. இதை தொடர்ந்து இந்த குழு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட இதற்கான பரிந்துரைகள், அதாவது இந்த மாநில புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறாங்க. அதுல அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர அரசு முயற்சிக்க வேண்டும். பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழே முதன்மையான மொழியா இருக்கணும். ஆரம்ப கல்வியிலிருந்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பு வரைக்கும் தமிழை பிரதானப்படுத்தும் வகையாக அந்த பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும். தமிழ் தான் பிரதான பயிற்று மொழியாக இருக்கணும். தமிழ் பல்கலைக்கழகத்தை சர்வதேச வகையில மேம்படுத்தணும். மேலும் தமிழ் சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதுல சொல்லப்பட்டது. முறைப்படியான பள்ளிக்கூடங்கள், அதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பிளே ஸ்கூல்ஸ்ல மாணவர்கள் சேர்வதற்கு ஒரே மாதிரியான வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு அதுல பரிந்துரை செய்யப்படுது. 3 வயது நிரம்பிய குழந்தைய தான் சேர்க்கணும் அப்படின்னு அதுல நிர்ணயிக்கலாம்னு பரிந்துரை செய்யப்படுது. 5 வயது நிரம்பிய குழந்தையை 1ஆம் வகுப்புல சேர்க்கலாம். அதுதான் அவர்களுக்கான சரியான ஆரம்ப கட்ட படிப்பாக அது இருக்கும் அப்படின்னு அதுல பரிந்துரைக்கிறாங்க. குறிப்பா சாதியை ஒழிப்பதை சமூக இலக்காக கொண்டு சமத்துவத்தை நோக்கி மாணவர்களை நகரச் செய்வதாக சிந்திக்க செய்வதாக பாடத்திட்டங்கள் அமைய வேண்டும் அப்படின்னு அதுல பரிந்துரை செய்யப்படுது. மனப்பாடம் செய்து தேர்வு எழுதும் முறையை நீக்கிட்டு மாணவர்கள் தங்களது அறிவால் சுயமாக சிந்தித்து எழுதக்கூடிய வகையிலான தேர்வுகளை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லப்படுது. மதிப்பெண் ரீதியாக தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒப்பீடு செய்வதற்கு பதிலாக எல்லா மாதிரியான மாணவர்களுக்கும் ஒன்றான ஒரு ஊக்குவிப்பை அந்த கல்வி கொடுக்கணும். அது போல அந்த கல்வி முறையை கட்டமைக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்படுது. 10ஆம் வகுப்பு வரையிலும் தேர்வுகள் அப்படிங்கிறது பள்ளிக்கூட மட்டத்திலேயே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அதுல சொல்லப்படுது. குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்லப்படுவது என்னன்னா, மொழி மத ரீதியான சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய மக்கள் அவர்களது தாய்மொழியான உருது, மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளையும் அவர்களோட பாடத்தின் ஒரு பகுதியாக கற்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். மேலும் இங்கேயே பிறந்து 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கக்கூடிய அகதிகளின் குழந்தைகளுக்கும் கல்வியை தர வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு. அப்படின்னும் போது அவர்களுக்கான கல்வி வாய்ப்பில் சிறப்பு ஒதுக்கீடு, குறிப்பா உயர்நிலை கல்வியில அவர்களுக்கான இடஒதுக்கீடுகளை கொடுக்க அரசு முன்வர வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரையும் அதுல சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துட்டு வருவதால அவர்களின் குழந்தைகள் இங்கு கல்வி கற்கும் போது அவர்களுக்கான அந்த தாய்மொழிகளை அவர்கள் கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் அரசு அப்படின்ற ஒரு பரிந்துரையும் முன்வைக்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வேற்று மாநிலத்தவர்களுடைய குழந்தைகள் இங்கு கல்வி பயிலும் போது அவர்களுக்கு கற்பிக்க அந்த ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சிகளும் வழங்கப்படணும் அப்படிங்கிறதும் இந்த பரிந்துரையில ஒரு அங்கமா இருக்கு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு கட்டணம் செலுத்துவதற்கு பதிலாக அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிக்கும் அளவுக்கு அரசு பள்ளிகளில் கூடுதல் முதலீடுகள் செய்ய அரசு முன்வரணும். மேலும் கல்லூரி கல்வி தொடர்பாக இந்த கல்விக் கொள்கையில சொல்லப்படுவது என்னன்னா, கல்லூரி சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே உயர்கல்வி நிறுவனங்கள்ல அவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த விதமான நுழைவுத் தேர்வுகளும் அதற்கு நடத்தப்படக்கூடாது. கல்லூரிகள்ல
இளங்கலைன்னு பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள், முதுகலைன்னு பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகள் இந்த நிலை தான் தொடரும். ஆனா யூஜிசியின் சில திட்ட வடிவங்களுக்கு ஏற்றது போல மாணவர்கள் விருப்பப்பட்டால் 4 ஆண்டு ஹானர்ஸ் படிப்பையும் தேர்வு செய்து படிச்சுக்கலாம். ஒரு படிப்புல எப்ப வேணாலும் சேரலாம், எப்ப வேணாலும் அதுல இருந்து வெளியேறிக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலை இருந்தா பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கே எதிரானதாக அது அமையும். அதனால இந்த நடைமுறையை செயல்படுத்தக்கூடாது. பல்கலைக்கழக பட்டப்படிப்பை பெறுவதற்கு கட்டாயமா அந்த மாணவர்கள் 3 ஆண்டுகள் படிப்பை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். பாதியிலே முடிச்சுட்டு போயிட்டு டிப்ளமோ சான்றிதழ் இதெல்லாம் கேட்கும்போது அந்த கோரிக்கைகள் ஏற்கக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரையும் அதுல சொல்லப்படுது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசின் பங்களிப்பு குறைந்து தனியாரின் பங்களிப்பு அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இதன் விளைவாக சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அவர்களுக்கான உயர்கல்விகளை பெற முடியாத வாய்ப்பு இருக்கும். அப்போ உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு கூடுதல் முயற்சி எடுத்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிற பரிந்துரையும் அதுல சொல்லப்படுது. தனியார் கல்வி நிலையங்கள் இந்த கல்விங்கிறத தொழில் ரீதியான ஒரு விஷயமா பார்க்கும்போது அவர்கள் தயார்படுத்துற மாணவர்கள் அவர்களுக்கான சரியான கல்வியை பெறாமலே வெளியேற்றப்படுறாங்க. அவர்களது எதிர்காலத்துக்கு தேவையான படிப்பாக அது இல்லாமல் வெறும் சந்தைக்கான ஒரு படிப்பாகவே இருக்கு. இதன் விளைவாக சரியான அவர்கள் நினைத்த வேலையை அவர்கள் பெறுவது கடினமாயிருக்கு. அப்போ இந்த செயல்முறைகளை அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அதுல பரிந்துரைக்கப்படுது. இது போன்ற இந்த பரிந்துரைகளோட அனுபவமிக்க கல்வியாளர்களின் ஆலோசனைகளோட இந்த பரிந்துரைகள் புதிய மாநில கல்விக் கொள்கைக்காக முன்வைக்கப்படும் போது இதற்கு பல கல்வியாளர்களும் இதற்கு ஆதரவு குரல் கொடுக்கிறாங்க. சமமான கற்றல் முறையை மாணவர்களுக்கு கொடுப்பதாக இந்த அறிக்கை, அதாவது இந்த புதிய மாநில கொள்கையின் பரிந்துரைகள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதை முக்கியமா எதிர்க்க காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கக்கூடிய பொது கல்வி நிலையங்களை அது பலவீனப்படுத்த முயற்சிக்கும் அப்படிங்கிற காரணம் தான். மேலும் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அரசு பள்ளிகள் குறித்தும் தனியார் பள்ளிகள் குறித்தும் பேசிட்டு இருக்கும் போது அரசு உதவி பெறும் பள்ளிகளை பற்றி அதுல எந்த விதமான ஒரு அக்கறையும் காட்டப்படல. ஆனா இந்த மாநில புதிய கல்விக் கொள்கையில அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்குமான முக்கியத்துவமும் கொடுத்து யோசிக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கைங்கிறது பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஒரு தொடர்பே இல்லாத நிலையை மாணவர்களுக்கு உருவாக்குது. பள்ளி கல்வியை முடிச்ச உடனேயே தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வுக்குள்ள மாணவர்களை உட்படுத்துது. அப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த விதமான கல்வி சென்று சேரணும், எல்லாருக்குமான சமமான ஒரு கற்றல் வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த மாநில அரசு கல்விக் கொள்கை அமைவதாக கல்வியாளர்கள் சொல்றாங்க. பொதுவாகவே மிகச்சிறிய குழந்தைகள் பற்றி பேசும்போது அவர்களுக்கான பராமரிப்பு பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இந்த தமிழகத்திற்கான புதிய கல்விக் கொள்கைக்கான பரிந்துரை எப்படி இருக்குன்னா, ஆரம்ப கட்டத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கான கல்வி முறையை மேம்படுத்தும் விதமாக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னா 10+2+3 அப்படிங்கிற விஷயத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த கல்விக் கொள்கையில முக்கியமா சொல்லப்படுது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. புலம்பெயர் தொழிலாளர்களோட குழந்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அகதிகளோட குழந்தைகள் அப்படின்னும் போது இப்படி எல்லா பகுதி மக்கள், பல்வேறு சமூக கட்டமைப்பு உள்ள மக்கள், இவர்களோட குழந்தைகளின் கல்வி தொடர்பாகவும் யோசிச்சு இந்த புதிய கல்விக் கொள்கை, மாநிலத்திற்கான புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கதுன்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களோட குழந்தைகளும் அவர்களது தாய்மொழியை கற்கிறதுக்கு ஊக்குவிக்கும் விதமாக எல்லாருக்குமான கல்வியா இது அமையும் அப்படின்னு கல்வியாளர்கள் சொல்றாங்க. ஆனா சில விஷயங்கள் இதுல இன்னும் போதாமை நிலையில தான் இருக்கு, சில பிரச்சனைகள் இதுல இருக்கு அப்படின்னு ஒரு கல்வியாளர் குறிப்பிடுறாரு. குறிப்பா மாநில நிதிநிலை அறிக்கையில இந்த கல்வி திட்டத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இந்த அறிக்கையில பரிந்துரைக்கப்படல. மேலும் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளை அணுகும் முறை, அதாவது குழந்தை நேய பள்ளிச்சூழல் எப்படி இருக்கணும், அதை இன்னும் எப்படி மேம்படுத்தணும், இது போன்ற விஷயங்கள் அந்த பரிந்துரைகள்ல இன்னும் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாரு. ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உயர்கல்வியின் துறையில இருக்கு. ஆனா அது பள்ளி கல்வியின் துறை கீழே அது இருந்திருந்தா சரியா இருக்கும். இதை பத்தியும் அந்த பரிந்துரைகள்ல சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு கொள்கையை முன்வைக்கும் போது அதற்கான ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். ஆனா இந்த கல்விக் கொள்கைக்கான அறிக்கையில அதன் பரிந்துரைகள்ல எந்த விதமான ஒரு இலக்கும் முன்வைக்கப்படல. அது ஒரு குறையாகவே இருக்கு அப்படின்னு கல்வியாளர் சொல்றாரு. மேலும் தற்போது இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையில மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது என்னன்னா, குழந்தைகள் அந்தந்த வகுப்புல பெறக்கூடிய அறிவை சரியா அவங்க பெறுவது கிடையாது. தமிழ்நாடு மாணவர்களுக்கான பலதரப்பட்ட சலுகைகளை கொடுக்கறதுல முதன்மையா இருக்கு. ஆனா மாணவர்களின் கற்றல் திறன் அப்படிங்கிற அடிப்படையில பின்தங்கிய மாநிலமா தான் இருக்கு. அப்போ கற்றல் திறன்ல பின்தங்கிய இந்த மாணவர்களுக்காக குறிப்பா அரசு என்ன செய்யணும், எந்த மாதிரியான திட்டங்கள் வகுக்கணும், அதை எப்படி மேம்படுத்தணும், இது போன்ற பரிந்துரைகள் அதுல இடம்பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க.
இப்படி கல்வி ஆற்றல்ல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலான முயற்சிகள் எடுத்து அவர்களுக்கான கல்வி ஆற்றலை மேம்படுத்துவதற்கான சில திட்டங்கள் வகுக்கணும். ஏன்னா இங்கே பெரும்பாலான பெற்றோர்கள் மாணவர்கள் பயில்வாங்க, ஆனால் அவர்களது பெற்றோர்கள் சரியான அந்த கல்வி அறிவு பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களால அந்த கூடுதல் ஆற்றலை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிலை வரும்போது தான் தனியார் டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டரை நோக்கி மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. அப்போ அரசே முன்வந்து இது போன்று கல்வி ஆற்றலில் பின்தங்கிய அந்த மாணவர்களுக்காக கூடுதல் முயற்சிகள் எடுத்து அவர்களுக்கான அந்த ஆற்றலை மேம்படுத்துவதற்கான வழிவகை செய்யலாம் அப்படின்னு கல்வியாளர்கள் பரிந்துரை செய்றாங்க. இப்படி பல தரப்பட்ட கருத்துக்களோட, பல தரப்பட்ட மேம்பட்ட திட்டங்களோடு தமிழ்நாடு அரசின் மாநில கல்விக் கொள்கை இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம மாநில அரசுக்கு இதன் மீதான அதிகாரம் இருந்ததுன்னா மாணவர்களோட கல்வித்தரம் இன்னும் மேம்படும். மேலும் சமூகத்துல எல்லா தரப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது முழுமையா சென்று சேரும் அப்படிங்கிறது தான் கல்வியாளர்களோட கருத்தா இருக்கு.